ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மகாபாரத கதையை பற்றி பார்க்கலாம். குரு வம்சத்தை சேர்ந்த சந்தனு மகாராஜா ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அப்போது அவர் கங்கை நதிக்கரையில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் ஒரு நிபந்தனை சொல்லுவேன், அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. சந்தன மகாராஜுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஓகேன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எது செஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. சந்தன மகாராஜா அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததையுமே அந்த குழந்தைய கொண்டு போய் ஆற்றுல விட்டுரும். ஆனால் சந்தன மகாராஜா எதுவும் கேட்க மாட்டார். இது மாதிரி 7 குழந்தைங்கள் பிறக்கும். எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் விட்டுரும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் 8வது ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ இந்த ராஜாவுக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட போகிறப்போ இந்த ராஜாவுக்கு பொறுக்க முடியாது, கேட்டுருவார். அப்போ இந்த பொண்ணு, நீங்கள் என்னை ஏன்னு கேட்டுட்டீங்க, அதனால் ஒரு உண்மையை சொல்லிவிட்டு நான் அவங்கள விட்டு போயிடுவேன். இந்த 7 குழந்தைங்களும் வசிஷ்ட முனிவரால் சபிக்கப்பட்டவங்க. அந்த சாபத்திலிருந்து அவங்களை மீட்கிறதுக்காக பிறந்த உடனே அவங்கள நான் ஆற்றுல விட்டுட்டேன். இவங்க அஷ்டவஷ்கள், காமதேனு பசுவை கடத்திட்டு வந்ததுனால அவருக்கு வசிஷ்ட முனிவர் சாபம் கொடுத்துட்டாரு. இந்த 8வது குழந்தை இந்த 8வது குழந்தைய நான் வளர்த்தி பெரியவனானதும் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருவேன். நான் யாருன்னா கங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8வது குழந்தைய எடுத்துகிட்டு போயிடும் அந்த பெண். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.